பட்ஜெட், இந்திய வேளாண்மை பட்ஜெட், அப்புறம் வந்து பார்த்தோம்னா பாலிசி நோட்ஸ் மேம் சொன்ன மாதிரி தான். சமூக நலத்துறை படிச்சுட்டாலே பெண்களுக்கான திட்டங்கள், குழந்தைகளுக்கான திட்டங்கள், முதியோர்களுக்கான திட்டங்கள், திருநங்கைகளுக்கான திட்டங்கள் எல்லா இடத்துலையும் வரும். திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய வயது என்ன, ஒரு இடத்துல கொஸ்டின் கேள்விப்பட்டிருக்கீங்க. திருநங்கைகளுக்கு எவ்வளவு ஓய்வூதியம் கொடுக்குறாங்க, முதியோரோட போன் நம்பர் என்ன, அந்த முதியோரோட அவசர எண் என்ன, குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் அவசர உதவி எண் என்ன, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது, மாதம் 1000 ரூபாய் தராங்க இல்லையா, கலைஞர் உரிமை தராங்க இல்லையா, அது மூலியமா விடியல் பயணத்தின் மூலியமா ஒரு சராசரியா ஒரு குடும்பத்துல எவ்வளவு வந்து சேவ் ஆகுது, 888 ரூபாய். உயர்கல்வி புதுமை பெண் கல்வி திட்டம் ஒன்று தொடங்கிட்டாங்க. இந்த புதுமை பெண் திட்டம் இது மூலியமா எவ்வளவு உயர்கல்வி சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா 34%. எது சொல்லுது? பாலிசி நோட் சொல்லுது. எது சொல்லுது? பாலிசி நோட்ஸ் என்ன? நான் இந்த துறை, என்கிட்ட பள்ளி கல்வித்துறை, இந்த பள்ளி கல்வித்துறையில இப்போ நான் என்ன பண்ணேன், எவ்வளவு டெவலப் ஆயிருக்கு, அதுதான் பாலிசி நோட். இந்த திட்டம் அப்ப தொடங்கப்பட்டது. அந்த தொடங்கி இன்னைக்கு அது என்னவா இருக்கு அப்படின்னா, அதுல 34% என்ன பண்ணிருக்கு, உயர்கல்வி சதவீதத்தை, பெண்களோட உயர்கல்வி சதவீதத்தை இன்க்ரீஸ் பண்ணிருக்கு அப்படின்னு எது சொல்லுது? பாலிசி நோட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அது ஒரு டேட்டாவை கொடுக்குது. அப்போ அந்த பாலிசி நோட்ஸ் எடுக்கணும். சமூக நலத்துறை, ஆதி திராவிட நலத்துறை, அதான் சமூக நலத்துறை சொன்னா, அது ஏடி வெல்ஃபேர், துறை கூட இப்ப பேர் மாறி வச்சுல, இதே கேள்வி வரலாம். ஓகே, ஏடி வெல்ஃபேர் துறை வந்துச்சு, அப்ப பிடி வெல்ஃபேர், அதுக்கப்புறம் பிசி வெல்ஃபேர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை இந்த திட்டங்கள்லாம் வந்துடும். ஊரகத்தை வளர்ச்சி திட்டம் எல்லா திட்டங்களும் எவ்வளவு வந்துடும். நம்ம இந்த திட்டங்களை வந்து புக்கிலே படிச்சிடும். எதை? இந்திய அளவில் இருக்கிற ஊரக திட்டங்கள் படிச்சோம். ஊரக திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் தெரியும் இல்லையா? இப்போ இந்திரா ஆவாஸ் யோஜனா இருந்து எடுத்துட்டோம்னா ஐஆர்டிபி, ட்ரைசம், அந்த வேலை, மகாத்மா காந்தி வேலை, ஊரக வேலை திட்டம் நம்ம எங்க படிச்சிடறோம்? நம்மளோட புக்கிலே படிச்சிடறோம். ஆனா தமிழ்நாட்டோட ஊரக வேலை திட்டம்னு சொன்னோம்னா தடுமாறும். அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டம், கலைஞர் ஊரக பகுதி வளர்ச்சி திட்டம், இது மாதிரி எவ்வளவு திட்டங்கள் என்ன இருக்கு தமிழ்நாட்டுல இருக்குது. கலைஞர் நகர்ப்புற திட்டம், ஓகேங்களா? இது மாதிரி திட்டங்கள்லாம் எவ்வளவு இருக்குது தமிழ்நாட்டுல இருக்குது. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணா ஊரக வளர்ச்சித்துறையா படிச்சா ஊரக வளர்ச்சித்துறையில என்னென்ன திட்டங்கள் வருது அப்படின்றத நம்ம எடுக்கலாம். அப்ப கரண்ட் அஃபேர்ஸும் அதுல கவர் ஆயிடுது. எக்ஸ்ட்ரா இன்னைக்கு அது என்ன லெவல் இருக்கு, இது எப்ப தொடங்கின பழைய டேட்டாவும் நமக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ பாலிசி நோட்ஸ் வந்து என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். உங்க ஒரு தடுமாற்றம் என்னன்னா, ஆட்சி மாறிச்சு, நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணா சிலபஸை வந்து திமுக ஆட்சியை பத்தி படிக்கலாமா? ஏன்னா திட்டங்கள் வந்து அங்கதான் தொடங்கியிருக்காங்க, எனக்கு தலைவலி அங்கதான். 2025 அவ்வளவு திட்டங்கள் இருக்கு, இதெல்லாம் நான் படிக்கலாம்னு ஒரு கேள்வி. ஏன்னா ஆட்சி மாறிச்சு, அவங்களை பத்தி கேட்க கேள்வி இருக்கணும். இப்போ 2020 குரூப் 1 லாஸ்ட் குரூப் 1 எழுதுறாங்க இல்லையா, அந்த குரூப் 1ல ஒரு கேள்வி வந்தது. அந்த கேள்வி என்னன்னா, முதலமைச்சரோட பெண்கள் பாதுகாப்பு திட்டம்னு ஒன்று இல்லையா, குழந்தைகள் பாதுகாப்பு, முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம்ட்டு, அந்த திட்டத்தை பத்தி விரிவாக எழுதுனா 12 மார்க்ல 15 மார்க்ல ஒரு கேள்வி கேட்டாங்க. எதுல? குரூப் 1 மெயின்ஸ்ல. ஆனா அப்ப என்ன ஆச்சு நடக்குது? இந்த திட்டம் யார் வருது? இந்த திட்டத்தை தொடங்கிருக்காது முதலமைச்சர் பெண் குழந்தைகள் காப்பு திட்டம் யாரு? ஜெயலலிதா அம்மையார் அவங்களால் தொடங்கப்பட்டது. ஏடிஎம்கே தானே அது. ஆனா நடக்கிற ஆட்சி யாரு? அப்ப ஆட்சிக்கும் அந்த திட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அந்த இடத்துல டிஎம்கே திட்டம் மட்டும் தான் வரும்னு நினைச்சா ஒன் வேர்டு கிடையாது. எத்தனை மார்க்ல கேட்கிறாங்க? 15 மார்க்ல ஒரு கேள்வியை கேட்கறாங்கன்னா அப்போ ஒரு புரிதல் வேணும். நம்ம பாலிசி இதுல படிக்கணும், பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல படிக்கும்போது, சிலபஸை படிக்கும்போது எக்ஸ்ட்ரா குரூப் 1 ஒரு டேட்டா வரும். சுதந்திரமான அமைப்புகள், அரசியல் அமைப்புல இருந்து என்னது சுதந்திரமான அமைப்புகள், எதெல்லாம் சுதந்திரமான அமைப்பு? நீதித்துறை வந்து மத்திய அரசு சொல்றதா நீதித்துறை கேட்குமா? கிடையாது, அது சுதந்திரமா செயல்படும். சிஏஜி யாரு? கணக்கு தணிக்கையாளர். நீ தப்பு பண்ணாலும் அது என்னது காட்டி விட்டுரும், சிஏஜி. அப்போ இந்த யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இதெல்லாம் என்னது சுதந்திரமான அமைப்பு. இதுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது, அந்த கேள்விகளுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா எங்க சம்மந்தம் உண்டு? பணிகள் இன்க்ரீஸ் பண்றோம் இல்லையா, வேக்கன்ட் இன்க்ரீஸ் பண்றதோ, வேக்கன்ட் குறைக்கிறதும், எக்ஸாம் கண்டக்ட் பண்றதும், எக்ஸாமுக்கான செலவுகளை அதிகரிக்கிறதும், இதுக்கும் நிர்வாகத்துக்கும் பொறுப்பு உண்டு. எதுக்கும் பொறுப்பு கிடையாது, கேள்விகளுக்கு இதுக்கு பொறுப்பு கிடையாது. ஒரு சீர்திருத்தம் செய்யறோம், அந்த இடத்துல யார் வந்து அமைச்சரோ துறையோ யார் உட்காராங்களோ அவங்களால இது முன்வைக்கப்படுது. நம்ம கோரிக்கையை வைக்கிறோம், மாறலாம், மாறாம போலாம். அதுக்காக நான் படிக்காம விட்டுடக்கூடாது. இதுவரையும் படிச்சுட்டோம்ல, இன்னைக்கா புதுசா படிக்க போறோம்? டிஎம்கே ஸ்கீம் இன்னைக்கா புதுசா படிக்க போறோம்? ஆல்ரெடி படிச்சது தானே. அதை ஒரு முறையாச்சும் என்ன பண்ணிடணும், பார்த்து வச்சுக்கணும். இந்த திட்டங்களை படிக்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் பேசிக்கா. ஏன்னா அது எங்க யூஸ் ஆகும்? மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். ஜென்ரலா ஒரு கேள்வி கேட்டாங்க, பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் திட்டத்தை பற்றி தமிழ்நாட்டில் எழுதுக அப்படின்னா, அந்த இடத்துல புதுமை பெண் திட்டத்தை யூஸ் பண்ணாமல போறோம், கல்யாண மகளிர் உரிமை தொகை விடியல் திட்டத்தை யூஸ் பண்ணாமல போறோம், பண்ணிதானே ஆகணும். அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ஒரு புரிதலுக்காக அதை படிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த திட்டங்கள்லாம் எக்கனாமிக்ஸ்க்கு பிளஸ் தமிழ்நாடு வளர்ச்சி நிறுவனம் ரெண்டுக்கும் பேஸ் பண்ணி ஒன்னா தான் படிக்கணும். இப்ப நான் ஒரு பாதி சொல்லிட்டேன் இல்லையா, அந்த பொருளாதாரம் சொல்லிட்டோம்ல, அந்த பொருளாதாரத்துல இதெல்லாம் அடங்கிடும். 5ஆம் திட்டங்கள், நிதி ஆயோக், வங்கி, ஓகேங்களா, நிதி பொருளியல், இதெல்லாம் வந்து அதுக்குள்ள அடங்கிடும். இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் இருக்கும், வறுமை, மக்கள் தொகை, கல்வி, வேலை வாய்ப்பு,
பெண்களுக்கான அதிகாரங்கள் ஒரு டாபிக் வரும். இதே டாபிக் எங்க வரும்னா தமிழ்நாட்டு வளர்ச்சி நிறுவனம் என்ன வரும், மக்கள் தொகை, வறுமை, கல்வி, வேலை வாய்ப்பு, சமூக நலத்திட்டங்கள் வரும். அப்போ வறுமையை படிச்சா எப்படி படிக்கும்னா, வறுமைனா என்ன, அதுக்கான குழுக்கள் என்ன, அதுக்கான என்னென்ன திட்டங்கள் போட்டுறாங்க இந்திய அளவில், அதே திட்டங்களை தமிழ்நாட்டில் போட்டுதான் படிச்சா என்ன ஆயிடும். அதுக்காக தான் அந்த சிலபஸை இணைச்சிட்டாங்க. யூனிட் 5 யூனிட் நம்ம தமிழ்நாடு வளர்ச்சி யூனிட் 9 தானே, அது தூக்கி வந்து ஒரு இணைக்கிறதுக்கான ரெண்டுத்தோட பொருள் என்னது ஒண்ணுதான். ஆனா இதுதான் வேற. நான் அங்க வறுமையை படிச்சா இந்த அளவுல படிக்கணும், இங்க வறுமை படிச்சா தமிழ்நாடு இருக்கணும். அப்ப இந்த அளவுல படிக்கும்போது அதையும் நம்ம இன்வால்வ் பண்ணிட்டோம்னா ஈஸியா கவர் ஆயிடுங்க. அப்போ வறுமை கவர்மெண்ட் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம், வறுமை தமிழ்நாட்டோட ஸ்கீமை படிச்சா எது முடிஞ்சு அப்பதான் வறுமை கம்ப்ளீட் ஆகும். மக்கள் தொகை இந்திய அளவுல தமிழ்நாட்டு அளவுல, கல்வி மத்திய அளவுல தமிழ்நாட்டு அளவுல, ஓகேங்களா. அப்போ வேலை வாய்ப்பு மத்திய அளவுல தமிழ்நாடு அளவுல. இதை படிச்சுட்டா யூனிட் 5, அதாவது இதுக்கு பேரு சமூக நல பிரச்சனை. மக்கள் தொகை, வறுமை, கல்வி, வேலை வாய்ப்புலாம் என்னது சமூக நல பிரச்சனை. இது ரெண்டுத்தையும் சேர்த்து படிச்சுன்னா இதுக்கு பாசிவா புக்கை யூஸ் பண்ணலாம். இந்த புக்கை படிச்சா பாஸ் நான் ஒருபோதும் சொல்லலை. இந்த புத்தகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எந்த புக்கை, பாசிவா புக். அப்படி இல்லைன்னா பிரகதீஷ் புக்கை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸும் பாலிசி நோட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது உங்களோட வாய்ப்புகள், அவ்வளவுதான். சரிங்களா, எக்ஸ்ட்ரா இவ்வளவுதான். 2 யூனிட் முடிச்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா வேற என்ன யூனிட் விட்டுருக்கோம். புவியியலுக்கு கவர்மெண்ட் நம்மளோட 10th புக்ல கூட அந்த 7 பாடங்கள். அதை தாண்டி மேடம் சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மை, இதுல வந்து கன்ஃபார்ம் கேள்வி வரும். அந்த சுற்றுச்சூழல், பேரிடர் மேலாண்மைனா இந்த இப்போ கரண்ட் அஃபேர்ஸா கேள்விகள் வரும். எங்க வந்து ரீசெண்டா நிலநடுக்கம் வந்தது, எங்க வந்து போர் நடந்தது, எங்க வந்து இது, இந்த மாதிரி கேள்விகள் வரும். சுற்றுச்சூழல் நம்ம என்பது ராம்சார் தலங்கள். இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம்னா எத்தனை ஆச்சு, நேற்று நியூஸ் பேப்பர்ல ராம்சார் தலங்கள் 100. அப்ப 100வது ராம்சார் தலம் எங்க அமைஞ்சது, உத்தரப்பிரதேசம். அப்போ இந்த மாதிரி கரண்ட் டீட்டெயில் தான் எதுல வரும், அந்த 2 கேள்விகள் எளிமையா எடுத்துக்கலாம். எதுல 5 கேள்விகள் தான் மொத்தம், 2 கேள்விகள் பேரிடர் மேலாண்மை பற்றியும் சுற்றுச்சூழல் அறிவியலை பற்றியும். சுற்றுச்சூழல் அறிவியல் என்ன அப்படின்னா உயிர்கோள காப்பங்கள், ராம்சார் நிலங்கள், இப்போ சொல்ல முடியாது அது மாதிரி தேசிய பூங்காக்கள், தமிழ்நாட்டில் எத்தனை அந்த பாரம்பரிய தலங்கள், அரிட்டாப்பட்டி. ஒரு கேள்வி கேட்டதால அரிட்டாப்பட்டி எத்தனை குன்றுகளை கொண்டது கேள்விகள் வந்தது. ஓகேனா, அப்போ அரிட்டாப்பட்டி இப்போ 4 பாரம்பரிய ஈரோட்ல சம்திங் நாமக்கல் இல்லையா, திண்டுக்கல் ஏலத்தூர் ஏரி சம்திங் ஒன்று வந்தது. இந்த மாதிரி 4 இருக்கு, மறந்து போச்சு. சரியா, இந்த மாதிரி இருக்கிற டேட்டாக்களை படிச்சுதான் எதுவும் முடிஞ்சுட்டு அந்த சுற்றுச்சூழலும் பேரிடர் மேலாண்மை கரண்ட் அஃபேர்ஸோட பேஸ் பண்ணி படிச்சா அது முடிஞ்சது. யூனிட் 6 வந்து தொல்லியல் அகழ்வாராய்ச்சின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாயிண்ட் வந்து நம்மளோட பாலிசி நோட் சொன்னோம்ல, அந்த பாலிசி நோட்ஸ்ல அகழ்வாராய்ச்சில இருந்து என்ன கொடுக்குறாங்க, பாலிசி நோட்ஸ் கொடுக்குறாங்க. அதுல ரீசெண்டா என்னென்ன பொருள் கிடைச்சிச்சு, ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. கீழடி அருங்காட்சியகம், அது மாதிரி பொருணை அருங்காட்சியகம். பொருணை அருங்காட்சியகம் எங்கன்னா பொருணை அருங்காட்சியகம், ஆதிச்சநல்லூர், அப்புறம் அந்த சிவகலை. ஓகேனா, இந்த மாதிரி இருக்கிறத வந்து பயன்படுத்துறது வந்து கீழடி திறந்த வெளி அருங்காட்சியகம். அதாவது கீழடி அப்படியே பார்த்துக்கலாம், தனியா கிடையாது. இந்த பொருட்கள் தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறது கிடையாது. கீழடின்றது திறந்த வெளி, ஓப்பனா போறோம், கீழடி பாக்குறோம், அருங்காட்சியகம் பார்த்து வரும். பொருணை நகரம் என்பது, பொருணை ஆறு எங்க பயிர்னா நம்ம திருநெல்வேலி தோண்டி தூத்துக்குடி போய் கடலை கலக்குது. இந்த சிவகலை, ஆதிச்சநல்லூர், பொருணை, கொற்கை, இது எல்லாமே எங்கதான் அமையலாம், தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் அமையும். ஆனா இது இங்க கிடைக்கிற பொருள்லாம் தூக்கிட்டு போய் திருநெல்வேலியில வச்சிருக்காங்க, பொருணை அருங்காட்சி வச்சிருக்காங்க. ஏன் பொருணை அருங்கா திருநெல்வேலி தான் அதிகமா பாயுது, அது கலக்கிற இடம்னா தூத்துக்குடி கொற்கையில கலக்குது. ஸோ அப்போ கேள்வி இப்படிதான் அமையும். பேசிக்கா புள்ளி படிச்சுட்டு போறது இல்ல. பொருணை அருங்காட்சியத்துல எந்தெந்த இடத்துல இருந்து எடுக்கப்பட்ட அகழ்வாராய்ச்சியா வைக்கிறேன், பொருட்களை வைக்கிறேன், இப்படி படிக்கணும். ஓகேனா, நம்பியாறு, வைப்பாறு. நம்பியாறு தோன்றிய நாகரிகம் என்ன, அங்க கிடைக்கிற அகழ்வாராய்ச்சி என்ன, வைப்பாறு எந்த நாகரிகத்தை வந்து வைப்பாறு எடுக்கணும். அப்படியே இந்த நாகரிகம் இப்ப நம்ம கீழடின்றது என்ன நாகரிகம், எந்த ஆறு வருது, கீழடி வைகை, கீழடின்றது வைகை. அது மாதிரி ஒவ்வொரு ஆறும், நம்பியாறு எங்க வருது, வைப்பாறு எங்க வருது, கொற்கை தாமிரபரணி எங்க வருது, இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம் தெரிஞ்சு வச்சுட்டு தொல்லியல் ஆராய்ச்சி அந்த புக்கை யூஸ் பண்ணோம்னா அப்படின்னா கவர் பண்ணலாம். அந்த டாபிக் கவர் பண்ணலாம். திருக்குறள் நமக்கு 20,000 கொடுத்தாச்சு, பிளஸ் எக்ஸ்ட்ரா பட்ஜெட்ல யூஸ் பண்ற திருக்குறள், இந்த பாலிசி நோட்ஸ்ல யூஸ் பண்ற திருக்குறள், ஒரு தலைவர் எங்க மெயினா யூஸ் பண்ற திருக்குறள், இந்த மாதிரி திருக்குறளை நீங்க பாத்தீங்கன்னாலே என்ன கிடைச்சோம், நமக்கு ஒரு மேலோட்டமான